இந்த சின்ன திரையில இருந்து தான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆள் ஆனாரு சிவகார்த்திகேயன். ஆமாண்ணே. அப்புறம் வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டாரு. ஆமாண்ணே. அவர் இடத்த பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா, அந்த அவரே மாரி பெண் வேடம் போட்டுருக்கீங்க. இததான் ரூம்ல கேட்டீங்க. ஆமா. அதே தான் திருப்பி கேட்கிறோம். பதிலும் சொல்லிட்டேன். திருப்பி வந்து கேட்கிறீங்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க. என்னண்ணே? நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு மாரியே கூட்டணி இருக்கீங்க. ஆமாண்ணே. அதே மாரி ஏதாவது ஆசை இருக்கா? அவர் மாரி வரணும். அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்லண்ணே, எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா? சரியா. சிவாண்ண, சேதுபதி அண்ணன் எனக்கு 2 பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா, அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல், காலேஜ் டைம்ல நான் சொல்றேன். வெறும் ஸ்க்ரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது, ஏதோ நம்மாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கிருந்து ஒருத்தன் போய் அத பண்றான் அப்படிங்கும்போது, அப்பதான் என்ன மாரியான பசங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியரா அத பண்ணிற முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. சிவா அண்ணன்ட்ட அந்த மாரி இருக்குன்னா, இப்ப சேது அண்ணன்ட்ட அவரு அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நடிச்சு, ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடிச்சு, கன்ஃபார்மா ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல. அது ஒரு 1000த்துல ஒருத்தருக்கு, 10,000த்துல ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே, அந்த ஒருத்தர் குடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு. மத்தபடி எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு. பிளஸ் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். கவின்ஜி, முடிவு நீங்க பண்ணா இதையும் நாங்க முடிவு பண்ணிடுறோம். இல்ல நேரம் இல்லன்னு பிஆர் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு அடுத்த அசைன்மென்ட். சரி கேளுங்க. ஓகே. கவின்ஜி, ஒரு கொஸ்டின். அதாவது நீங்க வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த். ஸ்டார்னு படம் வந்தது. அவரு பேரும் காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆனழகன்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸ் அந்த படம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது, அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்கம், ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சுதான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்லண்ணே, இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸ்டார்னா வெறுமனே அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான். அது இல்லாம என்ன பொறுத்தவரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் யார பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி, என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி சினிமா, இல்ல ஸ்போர்ட்ஸு, மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அடையாளமோ, அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது. ஆனா அது கிடைக்காம, ஏதோ ஒரு வேலையில அந்த லைம்லைட்ன்ற விஷயம் இல்லாம, நிச்சயமா அவனோட திறமைக்கு, அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவன யாரு அங்கீகரிக்கிறது? அவன யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார்.